வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பாருங்க. ஸ்வாங் வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம ஹீரோவும் அவனோட குரூப்பும் இந்த இம்பீரியல் குரோம்பல எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பேலஸ் மாஸ்டர் கூட சேர்ந்து இந்த டிவைன் ரிசர்வாயருக்கு போயிருப்பாங்க. இந்த டிவைன் ரிசர்வாயர் ஒரு பெரிய குளம். இந்த குளத்தை தாண்டி அக்கறையில தான் இந்த இம்பீரியல் குரோம்பல் வளருது. ஸோ இதை எடுக்கணும் அப்படின்னா இந்த குளத்தை தாண்டினா மட்டும் போதும். ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். அந்த பேலஸ் மாஸ்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த குளத்துல ஒரு குட்டி பிரச்சனை இருக்கிறதாகவும் அந்த பிரச்சனையை மட்டும் கடந்துட்டா இது ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் மனுஷன் சொல்லுவாரு. ஆனா அந்த குட்டி பிரச்சனை என்ன தெரியுமா? இங்க் ஸ்கேல்டு பிளட் பைத்தான், இருக்கிறதுலே ஒரு பெரிய என்சாண்டட் பீஸ்ட். இதை தாண்டி போனாதான் அதை எடுக்க முடியும்ன்றதை கேட்ட உடனே உங்களுக்குலாம் ஒரு பெரிய அதிர்ச்சி. இருந்தாலும் நம்ம சிங்மிங் அவனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவான். ஆனா இங்க ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அவனோட இன்னர் எனர்ஜி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அவனோட கீ கம்மியா இருக்கிற காரணத்தினால நம்ம சிங்மிங்கால அவ்வளோ பெரிய ஃபைட்டை அதுக்கு எதிராக கொடுக்க முடியாது. இப்ப தன்னோட கீயை இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக நம்ம சிங்மிங் ஒரு ஆபத்தான வழியை தேர்ந்தெடுப்பான். அதுதான் அந்த பியூட்டி ஸ்டியர். இப்போ இந்த பியூட்டி ஸ்டியரை வச்சு என்ன பண்றதுன்னு தான் நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட தான் போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்போ இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது ஆக்சுவலா இந்த டேங்க் போர்க்கால, அதாவது நம்ம சிங்மிங்கோட ஃப்ரெண்டு, அவன் கண்டமேனிக்கு பேசுவான், குடிச்சிட்டு என்னத்தையாவது உளருவான். ஆனா என்னைக்குமே பொய்ன்னு ஒன்று சொன்னதே இல்லை. ஸோ தியரிட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அவன் சொன்ன மாதிரியே இதில் அதிகப்படியான பாய்சன் கம்பைன் ஆயிருக்குல்ல, அந்த எல்லா பாய்சனில் இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா கண்டிப்பாக இந்த பியூட்டி ஸ்டியரில் அதிகப்படியான இன்னர் கீ இருக்க தான் செய்யும். தியரிட்டிக்கலாக பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே பிரச்சனையே அந்த பாய்சன் தான். ஏன்னா ஒரு மார்ஷியல் மாஸ்டர் ஒரு பாய்சனை தான் உடம்புக்குள்ள எடுத்துக்கும் போது அவர் நார்மலா பண்ணக்கூடிய விஷயம் அந்த பாய்சனை எக்ஸ்பெல் பண்றது. சோ அப்படி பார்த்தோம்னா மூளை இருக்கிற எவனுமே பாய்சன் எனர்ஜியை தன்னோட இன்னர் எனர்ஜிக்குள்ள எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எவனுமே யோசிக்க மாட்டான். ஆனா நம்ம டேங்க் பாய் என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? நீ பண்ணினா கண்டிப்பா ஒன்னால அது முடியும். நார்மலா வேற யாராலையும் முடியாம வேணா இருக்கலாம். ஆனா தாவோயிஸ்டா இருக்கக்கூடிய, அதுவும் பிளம் பிளாசம் ஸ்வாட் சுப்ரீமா இருக்கக்கூடிய ஒன்னால கண்டிப்பா இது முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். இப்போ நம்ம சிங்மிங்கோ மேபி அது தன்னால முடியும், தான் ஒரு தாவோயிஸ்ட் தானே, மேபி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பான். இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம சிங்மிங் கிட்ட எக்ஸ்ட்ராவா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு ஆரிஜின் எனர்ஜி பில், இருக்கிறதுலே பியூரஸ்டான எனர்ஜி கொண்ட ஒன்னு. இன்னொன்னு 1000 பாய்சன் பில், இது பாய்சன் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இதோட நம்ம சிங்மிங்கோட இன்னர் எனர்ஜி இது எல்லாம் ஒன்னா கம்பைன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சிங்மிங்கால இந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியும். ஆக்சுவலா நம்ம சிங்மிங் டேங்க் கிளானோட எதிர்த்து சண்டை போடும்போது தன்னோட பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் முன்னாடியை விட அதிகமா இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சோ இதை ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா இப்ப இருக்கிற சிங்மிங்கால மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். சோ நம்ம சிங்மிங்கோ இதை ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். ஆக்சுவலா பைத்தான் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடியே இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சான். ஆனா இப்ப இந்த பைத்தான் வந்த காரணத்தினால இது நம்ம சிங்மிங்க்கு ஒரு அவசியமான ஒன்னாயிடுச்சு. இப்ப 2 பக்கமும் 2 எனர்ஜி பிள்ளை எடுத்து வாய்க்குள்ள போட்டுருவான். 2த்துக்குள்ளே வாய்க்குள்ள போட்ட உடனே அதிகப்படியான எனர்ஜி சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அவன் உடம்புக்குள்ள அதிகப்படியான எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். ஆனா இந்த எனர்ஜியை அவன் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணல. இப்ப அவன் பண்ண வேண்டியது அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணணும். ஆக்சுவலா இந்த 2த்துக்குள்ளேயுமே அதிகப்படியான ட்ரூ எனர்ஜி இருக்கும். இந்த 2 எனர்ஜியும் அப்சர்வ் பண்றதுக்கு பதிலா இதை ஒரு பெரிய மீடியம் மாதிரி, ஒரு பேரியர் மாதிரி யூஸ் பண்ணி பியூட்டி ஸ்டியர்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ண போறான். இப்போ நம்ம சிங்மிங் அந்த பியூட்டி ஸ்டியரை எடுக்க போறான். எடுக்க போறதுக்கு முன்னாடியே யோசிப்பான், இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகாம போகட்டும், அந்த டேங்க் பாய் இருக்கானே சொர்க்கத்துக்கு தேடி வந்து உன்னை செருப்பால் அடிப்பேன்டா, டேய் இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த பியூட்டி ஸ்டியரை எடுத்து ஒரு வழியா ஒரே கல்ப்பு மொத்தமா அப்படியே வாய்க்குள்ள இறக்கிடுவான். இறக்குன உடனே நம்ம சிங்மிங்குள்ள 1000 கேள்வி ஓட ஆரம்பிக்கும். ஒருவேளை பாதி மட்டும் குடிச்சிருக்கலாமோ, ஒருவேளை குடிக்காமே இருந்திருக்கலாமோ, பேசாம அந்த எனர்ஜி பில்லை மட்டும் யூஸ் பண்ணிருக்கலாமோ, பேசாம பைத்தான் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு. ஆனா கொஞ்ச நேரமா எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. என்ன ரொம்ப அமைதியா இருக்கே, சரியில்லையே, ஏதோ டவுட்டா இருக்கேன்னு யோசிக்கும் போதா டக்குன்னு தன்னோட இன்னர் எனர்ஜி ரியம்குள்ள போய் பாப்பா. ஒரு பெரிய எனர்ஜி, ஒரு மேசிவ் எனர்ஜி பால் அவனோட கண்ணு முன்னாடி இருக்கும். ஆக்சுவலா இது மொத்தமுமே பியூட்டி ஸ்டியர்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி. ஆனா இதுல முக்காவாசி டாக்ஸிக்கான ஒண்ணு, முக்காவாசி பாய்சன் தான். அதை நம்மளால எடுத்துக்கவே முடியாது. ஆனா இதுல இருக்கிற அந்த கொஞ்சம் எனர்ஜி, அதுல ஒரு சின்ன ஃபிராக்ஷன் கிடைச்சா கூட போதும், நம்ம சிங்மிங்கோட எனர்ஜி லெவல் எங்கேயோ அதிகமாயிடும். சரி பரவாயில்லடா, என்னன்னாலும் பாத்துக்கலாம்டா, நான் சிங்மிங்டா, இதுக்கெல்லாம் பயப்படுவேனான்னு சொல்லிட்டு நம்மால கையெடுத்து உள்ள விட்டுருவாரு. விட்டா அடுத்த செகண்ட் தன்னோட கை மொத்தமா அப்படியே மாறதா அவன் கவனிப்பான். ஏன்டான்னு யோசிங்கன்னா, என்ன இருந்தாலும் பியூட்டி ஸ்டியர்ல இருக்கக்கூடியது முக்காவாசி பாய்சன் தான். சோ பாய்சன் உடம்புக்குள்ள ஸ்ப்ரெட் ஆனா எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? அந்த அளவுக்கு ரொம்ப வேக வேகமா அவனோட உடம்புக்குள்ள ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் இது காம்பினேஷன் ஆஃப் பாய்சன், இருக்கிறதுல டெட்லியஸ்டான ஒரு பாய்சனா, இருக்கிறதுல அதிகப்படியான பாய்சன் ஸ்ப்ரெட் ஆகிற காரணத்தினால அவன் உடம்பே டிஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மால ஒரு கொழுத்த பன்னிக்குட்டி மாதிரி மாற ஆரம்பிச்சிருவான். அடே நான் பண்ணி கிடையாதுடா, நான் தாண்டா பிளம் பிளாசம் ஸ்வாட் சுப்ரீம், இதை எப்படியாவது தடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆன எனர்ஜி தன்னோட எனர்ஜி கோருக்கும் போக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அதற்கு மட்டும் பாய்சன் போச்சு, அவ்வளவுதான், சிங்மிங்கோட கதை அங்கேயே முடிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஆயிடும். நம்ம சிங்மிங்கோ அதை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவான். தன்னோட மொத்த எனர்ஜியும் கொண்டு வர ஆரம்பிச்சிருவான். ஆனா இதுவே அவனோட உடம்புக்குள்ள அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நம்மால் விட்டு கொடுப்பானா? கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி இருக்கிற பியூட்டி ஸ்டியர்ல இருந்து அந்த எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பான்.
சின்ன சின்ன ஃப்ராக்ஷனா எடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் பாய்சனை எக்ஸ்பெல் பண்ண ட்ரை பண்ணல, அதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்றான். இப்போ நம்ம சிங்மிங் ஒரு பக்கம் அவனோட சர்க்குலேஷனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வெளியில ஆமா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி உள்ள எவனும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்மிங் உள்ள போனான். ஆனா ரொம்ப நேரமா சவுண்டே இல்லாம இருக்கானே, தலைவன் என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக வெளியே 4 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவனுங்களாம் என்னன்னு சொல்லி டவுட்டோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஜோங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சீனியர், பேசாம நம்ம உள்ள போய் எட்டி பார்த்தா என்ன அப்படின்னு. ஏன்னா அவன் உள்ள வரக்கூடாதுன்னு தானே சொன்னா, எட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்லலையே, நம்ம போய் எட்டி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப நம்ம பேக்சனுக்கு தோணும், பரவாயில்லையே சூப்பரான ஐடியாவா இருக்கே, ஐடியா சொன்ன நீயே போய் பார்த்துட்டு வந்துருன்னு சொல்லி அவனை மட்டும் அமுச்சு வச்சிருவானுங்க. துரோகிகளா இப்படி பண்றீங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோகுலும் யோசிச்சுக்கிட்டு சரி வேற வழியே இல்லாம ஒரு ஓட்டையை போட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா அடுத்த செகண்ட் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் அவனுங்களுக்கு புரியாது, அப்புறம் உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பெருசா கிளம்புதுன்னு தெரிஞ்ச உடனே இவனுங்களும் ஓடுங்கன்னு சொல்லிட்டு தெரிச்சடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அத்தனை பேர் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உள்ள இருந்து ஒரு பெரிய வெடி விபத்து, மொத்த பில்டிங்கும் க்ளோஸ். அவ்வளவுதான், உள்ள இருந்து ஒளியும் வந்தது மட்டும் இல்லாம ஒரு பெரிய சூறாவளி வேற கிளம்பிரும். மொத்தமா அப்படியே சொல்லட்டி அடிக்க ஆரம்பிச்சிரும். இவனுங்க உடனே பாப்பானுங்க, டேய் என்னடா நடக்குது இங்க, உள்ள இருந்து எப்பரா சூறாவளி கிளம்பிச்சு அப்படின்னு. அப்பதான் நம்ம சிங்மிங் ஆகாய மார்க்கமா அமைதியா தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அட பாவி, இதெல்லாம் இவன் பார்த்த வேலை தானடா அப்படின்னு சொல்லி அப்பதான் இவனுங்களுக்குலாம் புரிய வரும். இவனுங்களும் ஒரு பில்டிங்கை பிடிச்சு நின்று அப்படியே முட்டு கொடுத்துட்டு நிப்பானுங்க, அதுல இருந்து அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. ஆனா ஒரு கட்டத்துல அதுவுமே புடிங்கிட்டு போக ஆரம்பிச்சிரும். டேய், ஒரு நாளாவது நார்மல் மனுஷன் மாதிரி வாழ்றியா, ஏன்டா இந்த மாதிரி டெய்லி எங்களை தொல்லப்படுற, அட பாவி அப்படின்னு சொல்லி யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள புடிங்கிச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். மொத்தமா அப்படியே எல்லாரும் சேர்ந்து கும்பலா சூறாவளியில சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ நம்ம சிங்மிங்கும் அந்த எனர்ஜி சர்க்குலேஷனோட பீக்ல இருக்கும்போது டக்குனு மொத்த எனர்ஜி அப்படியே ரிலீஸ் ஆகுமா, எல்லா பக்கமும் அப்படியே எல்லாமே சதற ஆரம்பிச்சிரும். அதோட ஒரு 4 பீஸ் மேல அப்படியே இழுத்துக்கிட்டு போச்சுல, அந்த 4 பீஸும் அப்படியே ஆகாய மார்க்கமா போய் நேரா நிலத்துக்குள்ள அப்படியே புதக்குன்னு சொருகிடுவானுங்க. இப்போ அந்த புகை மூட்டெல்லாம் போன உடனே நம்ம சிங்மிங் வெளில வருவாப்புல, ஒரு புது பொலிவோட அப்படியே வெளில வருவான். வெளில வந்த உடனே எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா, வாங்க கைஸ் போய் அந்த பாம்பை இன்னைக்கு ஒரு சூப்பு போட்டுருவோம் அப்படின்பா. அட பாவி, முதல்ல எங்களை பாடுறா, ஏண்டா ஒரு நாளாவது நீ பிரச்சனை பண்ணாம இருந்திருக்கியாடா, ஏண்டா இந்த மாதிரி டெய்லி பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்க, ஏண்டா இந்த கொலவரி, ஏண்டா எல்லாத்தையும் உடச்சு வச்சிருக்க, கொஞ்சம் சுத்தி முத்தி பாடுறான்னு சொல்லி நம்ம பேக்சன் அப்பதான் சொல்லுவான். அப்பதான் நம்ம சிங்மிங் சுத்தி முத்தி பார்த்து இது எல்லாத்தையும் நானா பண்ணேன், எனக்கே தெரியலையே, ஒருவேளை நம்ம தெரியாம பண்ணியிருப்போம், சரிப்பா தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். டேய், இவனை என்னடா பண்றது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காண்டா, அதுவும் இல்லாம முதல்ல எதையாவது போட்டு கவர் பண்ணுடா, எல்லாமே அப்படியே தெரியுதா அப்படின்னு சொல்லி பேக்சன் கதறுவான். நம்ம சிங்மிங் கீழே பார்த்துட்டு என்னாச்சு, அதான் கோமனை கட்டியிருக்கோமே, மறைக்க வேண்டியதெல்லாம் மறைஞ்சிருக்கே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். இருந்தாலும் நம்ம சியோல் கொடுக்குற துணியை வாங்கி கட்டிக்கிடுவான். டக்குன்னு பார்த்தா நம்ம பேலஸோட ஆட்கள் வந்துருவாங்க. ஏண்டா பாவி பசங்களா, ஏண்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, ஏண்டா உங்களை கெஸ்ட் மாதிரி நினைச்சு தங்க வச்சு உங்களுக்கு எவ்வளவு பண்ணோம், சோறு போட்டோமே, அந்த சோறுக்கு ஒரு நன்றி இல்லையா, இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை பண்ணிருக்கீங்களே, எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கீங்களே, உங்களை சும்மா விட மாட்டோம்னு சொல்லி எல்லாரும் சண்டைக்கு வந்துருவானுங்க. உடனே அவன் பேக்சனும் இருங்க சார் கொஞ்சம் பொறுமையா பேசி தீர்த்துக்குருவோமே, அதாவது நம்ம தம்பி இதை வேணும்னு பண்ணல, கொஞ்சம் தெரியாம தான் பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சிங்மிங் உள்ள வருவாப்ல. இருங்க சீனியர், இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம சிங்மிங் லைட்டா தான் இழுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் இழுத்த இழுப்புக்கு நம்ம பேக்சன் மூஞ்சி வாயெல்லாம் தேய்ச்சிக்கிட்டே அப்படியே தேய்ச்சி எங்கேயோ போய் விழுந்துருவான். அவன் விழுந்ததை பார்த்த உடனே நம்ம சிங்மிங் கேப்பாப்புல, என்னாச்சு சீனியர், அங்க என்ன பண்றீங்க, இங்கதானே நின்னுகிட்டு இருந்தீங்க, அது வந்து மன்னிச்சிருங்க சீனியர், நான் ஸ்ட்ரென்த்தை லைட்டா கண்ட்ரோல் பண்ண மறந்துட்டேன், அதனாலதான் இவ்வளவு தூரம் போய் விழுந்துட்டீங்க, மன்னிச்சு அப்படின்னு கேட்டுக்குருவான். இந்த நேரத்துல நம்ம பேலஸ் மாஸ்டர் இந்த இடத்துக்கு வந்துருவாப்புல. ஆக்சுவலா பேலஸ் மாஸ்டர் வந்த உடனே இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே வருவாரா. கரெக்டா இப்ப பேலஸ்ல இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாரும் பேலஸ் மாஸ்டர் இங்க பாருங்க, இந்த இடத்துல அவ்வளவு பெரிய சூறாவளியை பார்த்தோம், அது எல்லாமே இவனுங்க தங்கியிருந்த அந்த பில்டிங்ல இருந்து தான் வந்துச்சு, அது வந்த உடனே மொத்த இடமும் அப்படியே காணாம போயிடுச்சு பேலஸ் மாஸ்டர், இதுக்கெல்லாம் இவனுங்க தான் காரணம்னு சொல்லி அவங்க மேல பழிய போட்டு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ உடனே நம்ம பேலஸ் மாஸ்டர் டக்குன்னு எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி வருவாரு. வந்து நேரா நம்ம சிங்மிங்க தான் பாப்பாரு. அவர் சிங்மிங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு, உனக்கு என்லைட்மெண்ட் கிடைச்சிருக்கு தானே அப்படின்னு. நம்ம சிங்மிங் உடனே அதை பார்த்துட்டு லைட்டா சிரிச்சுட்டு, ஆமா அந்த அளவுக்கு ஒரு பெரிய என்லைட்மெண்ட் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு சின்ன வெற்றி எனக்கு கிடைச்சிருக்கு, என்ன லைட்டா என்னோட இன்னர்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அவரே கெக்கேன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஓஹோ, ஒரு சின்ன வெற்றியா, இதுவே உனக்கு ஒரு சின்ன வெற்றியா, ஆமாமா இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரு மனுஷனோட ஆம்பிஷன் எப்பயுமே இந்த மாதிரி தான் அதிகமா இருக்கணும், நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கன்னு சொல்லி ஒரு பெரிய விருந்தே ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லுவாரு. அந்த நேரத்துல டக்குன்னு பேலஸ் ஆட்கள் சொல்லுவாங்க, பேலஸ் மாஸ்டர் அவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ், அவங்களால தான் இப்படி ஒரு பிரச்சனையே நடந்திருக்கு, பாருங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க, இதுக்காக நம்ம அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லும் போது, என்னது
தண்டனையா? இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா? ஒரு கெஸ்ட் எவ்வளவு பெரிய என்லைட்மெண்ட் அடைஞ்சிருக்கான், அவனுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்க? எப்ப இருந்துடா இந்த பீஸ்ட் பேலஸ் இந்த அளவுக்கு கேவலமான ஆட்களா மாறுனீங்க? பீஸ்ட் பேலஸ்க்கு ஒரு பெருமை இருக்குடா, இந்த மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிருவாரு. இப்போ உடனே நம்ம சிங்விங் வேற அவன் உடனே சப்போர்ட் பண்றானா? விடுங்க விடுங்க பேலஸ் மாஸ்டர், அவங்க என்ன வேணும்னேவா சொன்னாங்க? என்ன இருந்தாலும் அவங்களும் பீஸ்ட் பேலஸ் மேல இருக்கிற அன்புல தானே சொன்னாங்க. என்ன இருந்தாலும் இது எங்களோட தப்பு தான் அப்படின்னு சொல்லுவானா? என்னது தப்பா? இது உன்னோட தப்பே கிடையாதுப்பா. ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ட்ரெயின் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் நானே என்னோட சின்ன வயசுல பல பில்டிங்ஸை வெடிக்க வச்சிருக்கேன். அதுக்காக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இதெல்லாம் நம்ம கொண்டாடணும். ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும் போது அப்போதே நம்ம சிங்விங் சொல்லுவா, இல்ல இப்ப கிடையாது, ஏன்னா நமக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. போய் முதல்ல அந்த பாம்பை பிடிப்போம், அந்த பைத்தானை பிடிச்சு அதை சைட் டிஷ்ஷா வச்சு விருந்தை கொண்டாடுறோம், முதல்ல அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இவங்க எல்லாரும் உடனே ரெடி ஆயிட்டு நேரா அந்த டிவைன் ரிசர்வாயரை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. திருப்பி நம்ம பேலஸ் மாஸ்டர் கூட்டிட்டு போவாரா? அப்போ உடனே நம்ம பேச்சுன்னு கேட்பான், ஆமா உன்னோட இன்னர் எனர்ஜி உண்மையிலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு. நம்ம சிங்விங் உடனே ஆமா அந்த அளவுக்கு பெருசாலாம் கிடையாது, லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இருந்தாலும் நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. என்ன நான் சாகாம இருந்தேனே அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லுவான். என்னது இன்னர் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? டேய் நீ அது என்ன எலாஸ்டிக் பேண்டாடா, நீ நினைச்ச உடனே இன்க்ரீஸ் பண்றதுக்கு? அந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகாது தம்பி. இருந்தாலும் சாக மாட்டேன்னு சொல்றியே. ஆமா இன்னர் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க சாவாங்களா என்ன? அப்படிலாம் நடக்குமான்னு கேட்கும்போது அப்போதே நம்ம சிங்விங் சொல்லுவா, ஆக்சுவலா இந்த தடவை நான் யூஸ் பண்ண மெத்தட் ரொம்ப ஆபத்தான ஒன்று, இதை யாரும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலாக இவங்களுக்கு வேணா அதெல்லாம் புரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம சிங்விங்க்கு நல்லாவே புரியும். அந்த அழகின் கண்ணீருக்குள்ள இருந்த அந்த ஆற்றலும் சரி, அதோட அந்த விஷத்தன்மையும் சரி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன் நம்ம சிங்விங்கால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு அளவில் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம சிங்விங் இதில் செத்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா. ஏன்னா அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட போதும், கண்டிப்பாக அவனோட மொத்த உடம்பு வெடிச்சு அவன் செத்திருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகப்படியான எனர்ஜி. ஆக்சுவலாக நம்ம சிங்விங் அவன் நினைச்ச மாதிரியே அதுல இருந்து ஒரு சின்ன ஃபிராக்ஷன் மட்டும் தான் அவனால எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா முக்காவாசி அது ஒரு டாக்ஸிசிட்டி அப்படின்றதுனால அது எல்லாத்தையுமே அவன் மொத்தமா வெளியேற்ற வேண்டியதா போயிடுச்சு. ஆனா அந்த ஒரு சின்ன ஃபிராக்ஷனே ரொம்ப அதிகமா இருந்த காரணத்தினால தான் நம்ம சிங்விங்கோட எனர்ஜி ரிசர்வ்ஸ் பேசிக்கா டபுள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிங்விங் பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு ஒரு சரியான ஆடை கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஆடு கிடையாது, ஒரு பாம்பு. இப்போ அந்த பாம்பை தேடி தான் நம்ம சிங்விங் நேரா அந்த இடத்துக்கு போவான். டிவைன் ரிசர்வாயர் கீழே போன உடனே நம்ம சிங்விங் அதை எதிர்க்கிறதுக்காக அதே உடஞ்சு போன கத்தியை எடுத்துக்கிட்டு அது பக்கத்துல போவான். பக்கத்துல போன உடனே தன்னோட முழு மூச்சுல ஏய் வெள்ள வாடா அப்படின்னு கத்துவானா? உள்ள இருந்து ஒரு பெரிய சலசலப்பு. அந்த பைத்தான் உள்ள இருந்து அப்படியே பொறுமையா வெளில எந்திரிச்சு வந்து பார்க்கும். நேரா நம்ம சிங்விங்க பார்த்து தான் முறைச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம சிங்விங் இன்னொரு பக்கம் அவனும் முறைச்சு பார்ப்பான். டேய் இன்னைக்கு நீ செத்தடா, உன்னை சூப்பு வைக்காம இங்கிருந்து போறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சிங்விங் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவான். இப்ப ஒரு புது சிங்விங்கா நம்ம சிங்விங் அதை எதிர்த்து சண்டை போட போறான். இப்ப அந்த பைத்தானுக்கு சங்குதான். ஆனா அதை எப்படி பண்ண போறான், எந்த அளவுக்கு அவனோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.